Hi guys, welcome back to JV Reaction. It's me Jiva. எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் மெய்யழகன்ல வந்து டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 days ஆச்சு போல் டீசர் ரிலீஸ் பண்ணி நான் ரியாக்ஷன் பண்ணலை. அதில் வந்து ஆல்ரெடி சாங் ஏதோ ரிலீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுவுமே நான் பார்த்துட்டு அதையும் ரியாக்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு வந்துடும் டீசர் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, லெட்ஸ் கோ கைஸ். அரவிந்த் சாமி யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன கண்டுபிடிக்க முடியலத்தா? என்டர்டைன்மெண்ட் கார்த்திக் அரவிந்த் சாமி. பாத்ரூம் எங்க இருக்கு? ஒண்ணுக்கா ரெண்டுக்கா? அத்தா நிறைய காசு வச்சிருக்காருடியே. ஆத்திர அவசரம் கேட்கலாம் போலடியே. சொன்னா செருப்ப கலட்டி அடிக்க மாட்டீங்களே. அதான் இதை மெயின்டைன் பண்ண போறேன்னு சொன்னீங்களே, என்னத்த? மாமா ஜோரா 2 டீ. இங்க பாம்பு இருக்கா? ஆமாதா, நல்ல பாம்பு புடிச்சுனேங்க. சுத்தம் முடிய தூக்குங்க. நான் இப்ப நாட்டுப்பால் டீ உங்ககிட்ட கேட்டனா மெய்யழகன். ஓகே, அர்த்தம் பீர் அடிப்பீங்களா? பியரா? இல்ல இப்ப வேணாம். அப்ப அடிப்பீங்க. செப்டம்பர் 27 உங்கள் அபிமான 7 அரங்குகள். ஓகே ஓகே, டீசர் பார்த்தாச்சு. கேரக்டர் டிஃப்ரெண்டா இருக்கு. அவர் கேரக்டரா இருக்கட்டும், ஸ்லாங்கா இருக்கட்டும், அந்த பேசுற ஸ்லாங் வந்து அழகா இருக்கு. ஸ்டார்ட்லயே வந்து அவர்கிட்ட கண்ணை மூடிட்டு யாரை நீங்க கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஸ்லாங் ஒன்று பேசினாரு. அது அழகா இருந்துச்சு கேட்குறப்பே. வித்தியாசமா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் சொல்லணும்னு சொன்னா கேரக்டர் அது டிஃப்ரெண்டா இருக்கு. இது வந்து நம்ம கார்த்தியை வந்து சிறுத்தை படத்துல கொஞ்சம் அப்படி பார்த்துருப்போம், அந்த காமெடியா அந்த மாதிரி. பட் இது டோட்டலா அப்படி டிஃப்ரெண்டா இருக்கு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் படம். அப்புறம் நம்ம அரவிந்த் சாமி இருக்காரு. ஆனா இந்த 2 சீனை நான் பாக்குறப்ப பெஸ்ட் வந்து தோலா படத்தை தான் நான் பெஸ்ட் யோசிச்சேன். இந்த டீசர் பாக்குறதுக்கு முன்னுக்கு அவங்க 2 பேரும் அப்படி காட்டுறப்ப தோலா படத்துல உள்ள ஒரு சீன் தான் யோசிச்சேன். பட் இதுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கு. கதை அவங்க 2 பேரை வச்சு மட்டும் தான் இருக்கும் போல. இப்ப நீ பார்ப்போம் படம் எப்படி வருதுன்னு. 27ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. இது யாருன்னு பார்த்தா நம்ம கார்த்தி, அரவிந்த் சாமி, அப்புறம் ராஜ்கிரண், ஸ்ரீதிவ்யா இருக்காங்க. அவங்கள பத்தி சொல்லி ஆகணும். ஸ்ரீதிவ்யா ஆடியோ லான்ச்ல பேசுறதுக்கே கூச்சப்பட்டாங்க. என்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரியே கேட்டாங்க. கியூட்டா இருந்தாங்க. ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் திரும்ப உள்ளுக்கு வராங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரைட்டிங் டைரக்ட் பை சி பிரேம்குமார் அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்றாரு. ப்ரொடியூஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜோதிகா சூர்யா அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா அவங்க தான். ஓகே, அவ்வளோதான் இதை பத்தி சொல்லணும். மெய்யழகன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி படத்துக்கு ஏற்ற மாதிரி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படமும் இருக்குதான்னு பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த டீசர் எப்படி இருக்குங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். ஓகே, பாய், தேங்க்யூ.